ஒரு ஒரு காவல் கண்காணிப்பாளர் நான் ஒரு 100 இஸ்லாமிய 100 முஸ்லீம்களையாவது கொல்லணும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லி கொள்றாரு. தேசபக்தி பேசுகிறவங்க அவங்க தானே. தேசபக்திங்கிறது அவங்களுடைய தேசபக்திங்கிறது இந்து ராஷ்டிரம். காந்தி பேசின தேசபக்திக்கும் கோல்வால்கர் பேசின தேசபக்திக்கும் எந்த வேறுபாடுமே இல்லையா? பாபர் மசூதினா வரல, ராமர் கோயிலுக்கு வரல, ராமர் ராஜ்யம்ங்கிறல, பாரத் மாதா கீதைங்கிறல, ஜெய் ஸ்ரீராம் அனு ஸ்ரீராம்னு முழங்குறல. இதை தாண்டி உன்னோட அரசியல் என்ன? மக்கள் நலன் சார்ந்து. இந்துக்களுடைய நலன் உரிமைன்றது இல்லை, இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தம். RSS என்பது இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாத, இந்த இந்திய அரசமைப்புக்கு விரோதமான, இந்திய அரசமைப்பை ஒழித்து கட்டுகிற கொள்கையை கொண்ட குஜராத் இஸ்லாமிய மக்கள் மீதான படுகொலை இல்லையா, இனப்படுகொலை இல்லையா? நீங்க அந்த குஜராத் படுகொலையில் நடந்த அத்தனை கலவரங்களுக்கும், அத்தனை படுகொலைகளுக்கும், அத்தனை கற்பழிப்புகளுக்கும் முதன்மையான குற்றவாளி நரேந்திர மோடி. இந்த குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற அந்த ஒன்று இன்றைக்கு நம்ம தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி. தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்திலிருந்து பாரதி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம். RSSனுடைய அமைப்பு இந்திய அரசால் தடை செய்யப்பட்டுச்சு. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி 3வது முறை ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அரசு ஊழியர்கள் அதில் சேரலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வெளியே வந்திருக்கு. ஏற்கனவே பாரதிய ஜனதா 2 முறை ஆட்சி இருந்தப்போ கூட செய்யாத ஒன்றை இப்போ தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையிலையும் இப்படி ஒன்று செஞ்சுருக்காங்கன்னா அதை எப்படி பார்க்கறது? இந்த பின்னாடி இருக்கிற அரசியல் என்னவாக இருக்கும்? 1966 அவங்க இன்றைக்கு அமைச்சகம் வெளியிட்டிருக்கிற இந்த தடை நீக்கம் தொடர்பான இதிலேயே அவங்க 66 வந்திருந்த தடை, அதாவது அரசு ஊழியர்கள் 2 அமைப்புகளிடம், ஒரு RSS, ஜமாத் இஸ்லாமி, இந்த 2 அமைப்புகளோடு அவர்கள் எந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கக்கூடாது, தொடர்பு இருக்கக்கூடாது என்ற தடையை 66 கொண்டு வந்தாங்க. அது 66 கொண்டு வந்ததை தான் இன்றைக்கு அதில் RSSஐ மட்டும் நீக்கியிருக்காங்க. ஜமாத் இஸ்லாமி அப்படியே தொடர்கிறது. அந்த 66 குறிப்பிட்ட போது இந்த பொதுவாக இந்த அரசு ஊழியர்கள் எந்த அரசியல் இயக்கங்கள், கட்சிகள் இதோடு அவர்கள் தொடர்பற்று இருக்க வேண்டும், அந்த நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடாது என்பது பொதுவாகவே இன்றைக்கும் கூட இருக்கு. அந்த சட்டத்தை குறிப்பிட்டு இதில் ஒரு ஐயம் இருக்கிறது. அந்த சட்டத்தை 66 குறிப்பிட்டு இதில் ஒரு ஐயம் இருக்கு. என்ன ஐயம்னா, RSS, ஜமாத் இஸ்லாமி இந்த 2 அமைப்புகள் இதற்குள் வருமா, அது நம்ம அதுலேயும் பங்கேற்கக்கூடாதா, தொடர்பற்று இருக்கணுமா என்கிற ஐயம் எழுகிறது. இந்த 2 அமைப்புகளோடு அரசு ஊழியர்கள் இந்த தொடர்புகளை வைத்திருக்கக்கூடாது என்று குறிப்பிட்டிருந்தாங்க. இன்றைக்கு அந்த RSS என்பது மட்டும் நீக்கப்பட்டிருக்கு. ஏன் ஜமாத் இஸ்லாமி தொடர்கிறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இல்லை, எதற்காக அந்த தடை வந்ததுங்கிறது காரணம் என்ன? ஏன்னா இப்போ இந்த புது அரசு ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, பல கட்சிகளில் இருப்பாங்க. RSSங்கிறது ஒரு சமுதாய இயக்கமாக சொல்கிறாங்க, ஒரு கலாச்சார இயக்கமாக சொல்கிறாங்க. அந்த இயக்கத்தில் சேருவதோ அல்லது நீங்கள் சொன்ன ஜமாத் இஸ்லாமிக் லீக் இந்த மாதிரி அமைப்புகளாக இருக்கட்டும், குறிப்பாக RSSல இணையறதை ஏன் தடை செஞ்சாங்க? அந்த 66 குறிப்பாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிற செய்தி என்னன்னா, இந்த பசுவதைக்கு எதிராக நடந்த போராட்டம், அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்த 66 வந்திருக்கு. அந்த போராட்டம் துப்பாக்கிச்சூடு வரை போய் சில உயிர்கள் பலியாயிருக்கு. அந்த போராட்டத்தில் அது நாடாளுமன்றத்தில் நடந்த போராட்டம். அதனால் அந்த ஊழியர்கள் எல்லோரும் அதில் பங்கேற்றதனுடைய விளைவாக இந்த 66 தடை இந்திரா காந்தி தலைமை அமைச்சராக இருந்தபோது வந்த தடை. இல்லை, நமக்கு இதில் முக்கியமான செய்தி என்னன்னா, RSS, ஏன்னா நீங்கள் குறிப்பாக RSSஐ இதிலிருந்து நீக்குவது இருக்குல்ல, எதிலும் அந்த அரசு ஊழியர்கள் எதிலும் பங்கேற்கக்கூடாது என்பதெல்லாம் பொதுவாக இருக்கிற விதி. இதில் கூடுதலாக குறிப்பாக இந்த 2 அமைப்புகளை சேர்க்கிறீங்க.
இதில் ஆர்எஸ்எஸ் மட்டும் நீக்கப்படுகிறது என்பது இந்த பாசிச கொள்கையாளர்களுடைய சூழ்ச்சியை காட்டுது. அவர்கள் ஒரு குடியாட்சி, ஏன்னா இது ஒரு ஜனநாயகம் அப்படின்னா எல்லோருக்கும் என்ன உரிமை வழங்கப்பட்டிருக்கோ அல்லது எல்லோருக்கும் எது மறுக்கப்பட்டிருக்கோ அது பொதுவாகத்தான் இருக்க முடியும். இதில் எப்படி ஆர்எஸ்எஸ் மட்டும் விதிவிலக்கானது? இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் யார்? ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய நோக்கங்கள் என்ன? ஆர்எஸ்எஸ்னா யார்? முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தை பொதுவாக நிறைய இடங்கள்ல கேள்விப்படுறோம். முதல்ல ஆர்எஸ்எஸ்னா என்ன? முதல்ல இந்த ஆர்எஸ்எஸ், இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் எப்போ முதல்ல தடை விதிக்கப்பட்டது? 1948 ஜனவரி 30 மகாத்மா காந்தியினுடைய படுகொலை. இந்த படுகொலையை நிகழ்த்தியது ஆர்எஸ்எஸ் அமைப்பு தான் நிகழ்த்தியது. அதில் சாவர்கர், கோல்வால்கர்லாம் என்னென்ன பங்கு இருக்குன்னு தெரியும். சுட்டவர் நாதுராம் கோட்சே, அவர் ஆர்எஸ்எஸ் காரர் என்பதும் தெரியும். ஏன் காந்தியாரை ஆர்எஸ்எஸ் படுகொலை செய்யணும்? இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடியவர், அறவழியில் போராடியவர், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் செய்தவர், அவர்தான் இந்த தேசத்தினுடைய அடையாளமாக இருந்தவர். அவரை லியோ டால்ஸ்டாய் வரை அவரை பின்பற்றியவர்கள் உலகளவில் இருக்கிறார்கள். அவர் ஒரு வார்த்தை சொன்ன 30 கோடி மக்களும் அன்னைக்கு கட்டுப்பட்ட ஒரு தலைவர் அவர். அப்படி ஒரு தலைவரை சுட்டுப்படுகொலை செய்வது என்பது, ஏன்னா அவர் யார் எந்த வன்முறையை ஊக்குவித்தவர் கிடையாது. அவர் தன்னை ஒரு இந்து சனாதனி என்று அறிவித்துக் கொண்டவர். அறிவித்துக் கொண்டாலும் அந்த கருத்துக்கு மாறானவர்களோ மற்ற மதத்தினர்களோடோ நல்லெண்ணம் பாராட்டியவர். அவர்களோடு நட்பு கொண்டிருந்தால் அவர்களும் இந்த தேசத்தின் குடிமகன்கள் தான், அவர்களும் நம்முடைய இந்த தேசத்தில் ஒற்றுமையாக வாழணும் என்கிற கருத்தை கொண்டிருந்த ஒருவரை படுகொலை செய்யுதுன்னா ஆர்எஸ்எஸ் எப்படி ஒரு பயங்கரவாத சிந்தனைகளை கொண்டிருக்கிற அமைப்பாக இருக்க முடியும்? ஏன்னா அவர் கொல்லப்பட்டதுன்றது ஒரே நோக்கம் தான். இஸ்லாமியர்கள் நல்ல எண்ணம் பாராட்டுகிறார். இல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் செய்த தவறு அது எப்படி ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ்ஸையும் பொறுப்பாக்க முடியும்? இல்ல, ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை தான் அந்த ஒருவரின் செயலுக்கு அடிப்படை. நீங்க இந்து முஸ்லிம் ஒற்றுமை இந்த நாட்டிற்கு வேண்டுமா வேண்டாமா? முஸ்லீம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டணும், அவர்கள் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லை, இந்துக்கள் தான் இந்தியர்கள், இந்துக்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணுங்கிற ஒரு கருத்துக்கு என்கிற கொள்கைக்கு எதிராக காந்தியார் இருந்தார். ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை அதுதான். ஆர்எஸ்எஸ் கொள்கை அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தொடங்கப்பட்டதுடைய நோக்கம் தான் என்ன? அப்போ இந்து ராஷ்டிரம் அமைப்பது. இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு. இப்போ பாஜக சிஏஏ கொண்டு வந்தாங்க, சிஏஏ என்ஆர்சி கொண்டு வந்தாங்க, குடியுரிமை திருத்த சட்டங்கள். இந்த சட்டங்கள் எந்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அவர்களுடைய மூலவர்கள், அவர்களுடைய கொள்கை வழிகாட்டிகள், அவர்களுடைய திட்டத்தை தான் பாரதிய ஜனதா செயல்படுத்தியது. மக்கள் போராட்டங்களால் நம்ம அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு அவங்க அதிக பெரும்பான்மையில் இருந்தாலும் இந்த கொள்கை தான் ஆர்எஸ்எஸ். ஆனால் காந்தியார் இதற்கு நேர் எதிராக மத நல்லிணக்கம், இந்துக்களுடைய நலன், இந்துக்களுடைய உரிமை அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா? இந்துக்களுடைய நலன் உரிமைன்றது இல்லை, இந்துக்களுக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தம். நீங்க மற்ற மதத்தவர்கள் இருந்தாதான் இந்துக்களுடைய நலன் உரிமை நலன் தனியா பேசிட்டு இருப்போம். இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கணும், வேறு யாருக்கும் இந்த நாட்டில் அனுமதி இல்லை. எங்களுக்கு இந்த பாரதத்தை, ஏன்னா அவங்க பாரதம் தான் சொல்லுவாங்க, அவர்கள் பாரதம், பாரத் மாதா கி ஜெய் இதான் சொல்லுவாங்க. இந்தியா என்றோ இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொண்டதோ இந்திய தேசிய கொடியை இதை எதையுமே ஆர்எஸ்எஸ் மதித்ததே இல்லை. நீங்கள் காந்தி கொலையை ஒட்டி அதற்கு தடை விதித்து அந்த தடையை குறித்து வல்லபாய் பட்டேலுக்கும் நேருவுக்கும் கோல்வால்கருக்கும் ஒரு கடித போக்குவரத்து நடக்குது. அந்த கடித போக்குவரத்தில் இந்த தடை நீக்கப்படணும்னு கோல்வால்கர் அணுகிறார், அல்லது கடிதங்கள் மூலம் அவர் அதை வலியுறுத்துகிறார். வலியுறுத்தும் போது இவர்கள் சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. அந்த நிபந்தனைகள் வைக்கிறதுல முதன்மையான நிபந்தனை, திரும்ப திரும்ப முன்வைக்கப்பட்ட நிபந்தனை, இந்திய அரசமைப்பை ஆர்எஸ்எஸ் மதிக்க வேண்டும், இந்திய அரசமைப்பை மதிக்க வேண்டும், இந்திய தேசிய கொடியை மதிக்க வேண்டும், அதை அவர்கள் வணங்க வேண்டும். இந்த ரெண்டு, இன்னும் சிலது இருக்கு, ஆனா இந்த ரெண்டு முதன்மையாக திரும்ப திரும்ப நேருவாலும் பட்டேலாலும் வலியுறுத்தப்பட்டுச்சு ஆர்எஸ்எஸ் கிட்ட. அப்போ ஆர்எஸ்எஸ் என்ன? அப்போ
ஏன் இதையே திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டி வருது? அப்போ ஆர்எஸ்எஸ் என்பது இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ளாத, இந்த இந்திய அரசமைப்புக்கு விரோதமான, இந்திய அரசமைப்பை ஒழித்து கட்டுகிற கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு. அது சும்மா ஒரு கலாச்சார அமைப்பு, ஒரு பண்பாட்டு அமைப்பு அப்படி பார்க்கறது இல்லை. இந்திய அரசமைப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றதனுடைய பொருள், இந்திய அரசமைப்பு இருக்கிற மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்திய அரசமைப்பினுடைய விழுமியங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது முகப்புரையில் கூறியிருக்கிற அந்த உயர்ந்த கருத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அதனால தான் அந்த கடித போக்குவரத்தில் திரும்ப திரும்ப இது வலியுறுத்தப்படுது. அப்போ கோல்வல்கர் அதை ஒப்புக்கொள்வதாக சொல்லி என்ன பண்றாரு? மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனால் வெளியில் என்ன பரப்புரை நடக்குதுன்னா, நிபந்தனையற்ற முறையில் இந்த தடை நீக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னபோது மற்ற பலரும் அந்த கடிதங்களை எல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து சொன்னாங்க, இல்லை இது நிபந்தனையற்ற மன்னிப்பு கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அரசியல் கட்சியாக இருக்கு, ஆளுங்கட்சியாக இருக்கு. பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான தொடர்பினை இப்ப எதுக்கு பாஜக ஆர்எஸ்எஸ் தடை நீக்குவதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? இப்போ பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு பிணக்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு, நாம் ஒரு வெளியிலிருந்து பார்க்கிற போது சில செய்திகள் நமக்கு தெரியுது. மோகன் பகவத்தே பேசியிருக்கிறார். அது அந்த செய்திகள் நமக்கு இருக்கு, ஒரு பிணக்கு இருக்கு. குறிப்பாக இந்த 2024 தேர்தலுக்கு பிறகு இந்த பிணக்கு வளர்ந்திருக்கு. அந்த பிணக்கை ஒரு சரி செய்வதற்கோ அல்லது அவர்களுடைய இதை நேர்கோடு செய்வதற்கோ இது செய்த எல்லாத்தை விட ஆர்எஸ்எஸ் தன்னுடைய நூற்றாண்டை கொண்டாட போகிறது. அது தன்னுடைய நூற்றாண்டை ஏன்னா அதற்காகத்தான் இவங்க அவசரமாக ஆர்எஸ்எஸ்னுடைய முக்கிய திட்டங்களில் அவனுடைய இறுதி இலக்கு, இறுதி அரசியல் லட்சியம், அது தாண்டி அவனுக்கு இடித்த பாபர் மசூதி இடத்தில் ராமர் கோயிலை கட்டணும். அந்த ராமர் கோயிலை கட்டுவது என்பது எவ்வளவு ஆண்டு காலம் முடியாமலேயே இருந்தது. ஏன்னா இந்த இந்திய நாட்டில் இருக்கிற ஜனநாயக ஆற்றல்கள், முற்போக்கு ஆற்றல்கள், மத வெறிக்கு எதிரான ஆற்றல்கள் எல்லோரும் அவர்கள் மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்தார்கள், அவர்கள் மக்கள் இயக்கங்களை முன்னெடுத்தார்கள். இதுவெல்லாம் ஒரு தடையாக இருந்தது. இந்த பாபர் மசூதி இடித்த இடத்துல ராமர் கோயில் கட்டியதும் கூட அப்பவும் மக்களிடம் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் இருந்தும் நீதிமன்றம் பாபர் மசூதி இடித்தது குற்றம், ராமர் கோயிலை கட்டலாங்கிற தீர்ப்பிலேயே பாபர் மசூதி இடித்தது குற்றம். 1944 அங்கே போய் ராமர் விகாரம் ஒன்ற வைத்தது சட்டவிரோதம், குற்றம் எல்லாம் சொல்றாங்க. இடித்தது குற்றம், அங்கே வச்சது குற்றம். ஒரு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் இஸ்லாமிய மக்கள் வழிபட்டு கொண்டிருந்த ஒரு வழிபாட்டு தலத்தில் இப்படி செய்தது குற்றம். எல்லாவற்றையும் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு இந்த இடத்தில் ராமர் கோயிலை கட்டிக்கொள்ளட்டும் என்று சொன்னது மட்டும் இல்லை, அது கட்டிக்கொள்ளட்டும், நாங்கள் வேணா ஒரு தனியா 5 ஏக்கர் இடம் தரோம், அங்கே நீங்க கட்டிக்கங்க, இங்க ராமர் கோயில் கட்டுவதை அரசு கண்காணிக்கணும். அப்ப இது யாருடைய அரசு, எதுக்கான அரசு? பாபர் மசூதியை இடித்த இடத்தில் எல்லாம் குற்றம், எல்லாம் தெளிவாக சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டுங்க, கட்டுவதை அரசு கண்காணிக்கணும். சரி, அங்க 5 ஏக்கர் கொடுத்தீங்களே ஒரு மசூதி கட்டிக்கோன்னு, அதை யார் கண்காணிக்கிறது? அதை பற்றி உச்ச நீதிமன்றம் என்ன பேசி இருக்கு? ஒண்ணுமே பேசல. எந்த இடத்துல கொண்டு வரீங்க? இந்த ஆட்சி எந்த நியாயங்களுக்கும் இடம் கொடுக்காமல், ஒரு நீதினு ஒண்ணு இருக்குல்ல, நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மக்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களா இல்லையா? அவர்களுக்கு நீங்க என்ன நீதியை வழங்கி இருக்கிறீங்க? பாஜக அவர் தலைமை அமைச்சர்னா இப்ப நீங்க அவர் எல்லோருக்குமான தலைமை அமைச்சர், எல்லா மதத்தினருக்கான தலைமை அமைச்சர். பாஜக எப்படி ராமர் கோயில் கட்டுவதற்காக நீதிமன்றத்தில் வாதிட முடியும்? அது இஸ்லாமிய மக்களினுடைய உணர்வை பாதிக்கும், அவர்களுடைய இருப்பையை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கும் என்கிற அக்கறையோ கவலையோ ஏன் நரேந்திர மோடிக்கு இல்லை? அப்ப அவர் இவர்களுக்கான தலைமை அமைச்சர் இல்லையா?
இந்திய அரசமைப்புல மதச்சார்பின்மைன்னு இருக்கே, அதை கொலை செய்கிறாரே ஒரு தலைமை அமைச்சர். பாஜக ரைட்டு, பாஜகவுடைய செயலுக்கு ஆர்எஸ்எஸ் நீங்க எப்படி இந்த இடத்துல கொண்டு வரீங்க? ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தை நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை தலைமை அமைச்சர் ஆக்குவதை முடிவு செய்தது யார்? அவர் தான் வரணும், அவர் தான் இந்த இந்தியாவை ஆளுவதற்கு தகுதி வாய்ந்தவர் என்பதை யார் முடிவு செய்தார்? குஜராத் முதல்வர் அதனுடைய பின்னணியில தான் வந்திருப்பாரு. குஜராத் முதல்வராக இருக்கும்போது அவர் என்ன சிறப்பான ஒரு காரியத்தை செய்தார்னு ஆர்எஸ்எஸ் அவரை தேர்ந்தெடுத்தது. குஜராத் இஸ்லாமிய மக்கள் மீதான படுகொலை இல்லையா, இனப்படுகொலை இல்லையா? நீங்க அந்த குஜராத் படுகொலையில் நடந்த அத்தனை கலவரங்களுக்கும், அத்தனை படுகொலைகளுக்கும், அத்தனை கற்பழிப்புகளுக்கும் முதன்மையான குற்றவாளி நரேந்திர மோடி. இவங்க செதல்வாட், செதல்வாட் அவர்களுடைய கைதி ஏன்? அவங்க அச்சுறுத்தலாக இருந்தாங்க நரேந்திர மோடிக்கு. அந்த இன்னொரு பெண்மணி, அவங்க கண்ணு முன்னாடியே கணவர் பில்கிஸ் பானு அவரோடு இணைந்து நீதிமன்ற போராட்டத்தை, சட்ட போராட்டத்தை உறுதியாக தொடர்ந்து நடத்தினாங்க. அவர்களை வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு மூன்றாம் தர குற்றவாளி போல எந்த சட்ட விதிகளையும் மதிக்காமல் தூக்கி எறிந்து அவங்களை இழுத்துட்டு போய் கைது பண்ணீங்க. அவர்களை கேளுங்கள், குஜராத் படுகொலைக்கு யார் காரணம்னு சொல்லுவாங்க. தெஹல்கா பத்திரிகையினுடைய நிருபர் சேத்தன், ஆஷிஷ் சேத்தன் நினைக்கிறேன், அவரை கேளுங்கள், அவர் சொல்லுவார். ஏன்னா அப்ப தெஹல்கா அவர் ஒரு கேமராவை கேமரா இருக்கிறதே தெரியும். அந்த கேமரா இந்துக்களின் இந்துத்துவத்தின் எழுச்சி குறித்து நான் ஆய்வு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குஜராத் படுகொலையில் ஈடுபட்ட எல்லா காவல்துறைகள், விஸ்வ இந்து பரிஷத், அது மாதிரியான சங்கி கும்பல்கள், வன்முறை கும்பல்கள், எல்லா தலைவர்கள், அதில் ஈடுபட்ட எல்லோரையும் போய் ஒரு நேர்மறையாக அவர்களிடம் பேட்டி கண்டார். அவன் எல்லோரும் இதை புட்டு புட்டு வச்சுட்டான். யார் எங்களுக்கு இதை வழிகாட்டினா, யார் என்ன சொன்னான்? ஒரு காவல் கண்காணிப்பாளர், நான் ஒரு 100 இஸ்லாமிய 100 முஸ்லீம்களையாவது கொல்லணும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லி கொள்றாரு. அந்த காவல் கண்காணிப்பாளர் யார் பொறுப்பு? இன்னொரு போலீஸ்காரர் இஸ்லாமிய பிணங்களை கொத்து கொத்தா கொண்டு போய் ஒரு இடத்துல புதைப்பதற்கு அவர்தான் தலைமை ஏற்று எல்லாத்தையும் செய்கிறாரு. அந்த போலீஸ்காரருக்கு யார் பொறுப்பு? நரேந்திர மோடி தானே பொறுப்பு, குஜராத் முதல்வர் தானே பொறுப்பு. எல்லாத்த விட அந்த கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு இந்த குஜராத் படுகொலைகள், இந்த வன்முறைக்கு முதல் காரணியாக ஒரு ஊர்வலம் நடத்தி இந்துக்களிடம் அந்த மதவெறியை தூண்டி இந்த வன்முறைக்கு ஒரு உகந்த சூழலை உருவாக்கி கொடுத்ததே நரேந்திர மோடி தான். இது யாரும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஆதாரங்களோடு இருக்கு. இவர்கள் ஆளும் வர்க்கமா இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்கிறதுனால அவர்கள் குற்றவாளிகள். இப்ப அத்வானி குற்றவாளி ஆனாரா? பாபர் மசூதி இடிப்பில் அவர் முன்னின்று நடத்திய ரத யாத்திரை, அவர் தலைமையில் நடந்த இடிப்பு, கடற்பாறைகளோடு நீங்க கற்பனை செய்து பாருங்க. 40-50 ஆண்டுகள் இருந்த ஒரு வழிபாட்டு தலம், நீங்க 400 ஆண்டு காலம், நான் மன்னிக்கணும், 400 ஆண்டு காலம் இருந்த வழிபாட்டு தலம். இந்த தலத்தை இடிக்கிறவரு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராகிறார். அவர் குற்றவாளி இல்லை என்று விடுவிக்கப்பட்டுட்டார். அப்ப யாருமே இடிக்கலையா? யார் இடிச்சது? யாருங்க? யார் குற்றவாளிங்க? யாருங்க சிறையில் இருக்கா? என்ன ஆச்சு? இது அத்வானி இன்னைக்கு இங்க மதிக்கிறீங்க, ஆனா அவர் குற்றவாளி அல்ல என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் ஆர்எஸ்எஸ் அவரை தேர்வு செய்தது. இல்லை, நீங்க சொல்றக்கூடிய இவ்வளோ பெரிய ரத்த வரலாறுகள் இருக்கு, இவ்வளோ பெரிய வன்முறை விளையாட்டங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்போ இந்த அமைப்பு அரசு ஊழியர்களாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்குள்ள பின்னணி என்னவாக இருக்கும்? அவர்களுடைய நோக்கம் என்னன்னா, அரசு ஊழியர்களை, ஏன்னா எல்லோரும் இன்னைக்கு குறிப்பிட்டு தான் இருக்காங்க, நீங்க ஒரு மதவாத அரசியல், ஒரு மதவாத சிந்தனை, மத வெறியில், அந்த மதவெறி அரசியலுக்கு எல்லா அரசு ஊழியர்களையும் கொண்டு போய் சேர்க்கிறீங்க. அப்படி சேர்ப்பதன் மூலம் இந்த இந்திய நாட்டின் அரசு ஊழியர்கள், நீங்க இந்த இந்திய நாட்டினுடைய அரசு ஊழியர்கள் எல்லோரையுமே இந்த இந்திய அரசமைப்புக்கு எதிரானவர்களாக மாற்றுகிறீர்கள். இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டத்தின் ஒரு பகுதி. செயல்படுத்துகிற இடத்தில் இன்னைக்கு பாஜக இருக்கு. இப்ப நீங்க ஆர்எஸ்எஸ் இந்த தடையை நீக்குவதன் மூலம் நரேந்திர மோடி சொல்ல வர்றது அதுதான். ஆர்எஸ்எஸ் இந்திய அரசமைப்பை மதிக்காது, ஏற்றுக்கொள்ளாது.
இல்லாது இந்திய கொடியை இன்றைக்கு வரைக்கும் நாக்பூர் தேசபக்தி பேசுறவங்க அவங்க தானே. தேசபக்திங்கிறது அவங்களுடைய தேசபக்திங்கிறது இந்து ராஷ்டிரம். காந்தி பேசின தேசபக்திக்கும் கோல்வால்கர் பேசின தேசபக்திக்கும் எந்த வேறுபாடுமே இல்லையா? தேசபக்தின்னு நீங்க சொல்றது நம்ம அந்த வார்த்தை எல்லாம் முக்கியம். அந்த தேசம் என்பதில் நீங்க எதை தேசம்ங்கிறீங்க, யாரை கொண்டு தேசம்ங்கிறீங்க? தேசபக்தி இவரும் தான் தேசபக்தி. காந்தியார் தேசபக்தி தான் சொன்னார், இவரும் தேசபக்தி தான் சொன்னார். இவர்களுக்கு இந்துக்களை தவிர யாருமே மனிதர்கள் இல்லை. இந்துக்களிலும் எல்லா இந்துக்களும் அதுல நீங்க எப்படி அதுல வேறுபடுறீங்களா? அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இந்துக்களும் தான். இல்ல அந்த நலன் எல்லார் நலனையும் உள்ளடக்கியதா அந்த அந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது? அதுதான் அடுத்த பிரச்சனை. அது இப்போ நீங்க இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இல்லை, கிறிஸ்துவர்கள் இல்லை, பௌத்தர்கள் இல்லை, எந்த மதத்தினவர்களும் இல்லை. இல்லைன்னா இந்த நாட்டில் யார் மட்டும் இருப்பா? இந்துக்கள் மட்டும் இருப்பாங்க. இந்துக்கள் மட்டும் இருக்காங்க அப்படின்னா நான் யாரா இருப்பேன், நீங்க யாரா இருப்பீங்க? இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் திட்டம், இதுதான் ஆர்எஸ்எஸ்ஸின் கொள்கை. இந்துக்கள் மட்டும் இந்தியாவில் இருக்கணும். அப்படி இருக்கிற போது நீ பல்லனா இருப்ப, நான் பறையனா இருப்பேன், அவன் சூத்திரனா இருப்பான், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருப்பான், கடவுளோடு தொடர்பு. சாதி அமைப்பை பாதுகாக்கிறது தான் சொல்லுவாங்க. ஆமா, சாதி அமைப்பு தான் இந்த தேசத்தை ஒழுங்கோடு இயக்கி செல்லும். ஒழுங்கு என்பதே சாதியம் தான். சாதி தான் இந்த சமூகத்தில் ஒழுங்கை நிலைநாட்டும், இந்த தேசத்தின் ஒழுங்கை நிலைநாட்டும். இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் தான் மோகன் பகவத் கூட பேசியிருந்தாரு. எப்பொழுதெல்லாம் இந்தியாவில் ஒரு கலாச்சாரத்திற்கு ஒரு பாதிப்பு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் சொல்லுகின்ற கலாச்சாரம் தான் என்ன அப்போ? இல்லை, அவர்கள் என்ன தேசத்தின் ஆபத்திற்காக இதுவரைக்கும் வந்து நின்றுக்கிறாங்க? நீங்க ஒண்ணு வேணாம், ஆர்எஸ்எஸ் அமைப்பு இந்த மக்களுடைய அன்றாட சிக்கல்கள், அவர்கள் அனுபவிக்கிற விலைவாசி உயர்வு இருக்கு, வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு இல்லையா, ஆற்று நீர் சிக்கல்கள் இருக்கு, நீர் மாசுபடுகிறது, காற்று மாசுபடுகிறது, கார்ப்பரேட்டுகளால் நடக்கிற அநீதிகள், இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வருகிறது. இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒன்றில் ஆர்எஸ்எஸ் தன் கருத்தை வெளியிட்டிருக்கு? இதெல்லாம் மக்களுக்கு ஆபத்து இல்லையா? இதெல்லாம் தேசத்துக்கு ஆபத்து இல்லையா? தேசம்னா மக்கள் தானே, கல்லு மண்ணு மரம் மட்டை இல்லையில. மக்கள் தேசம்னா இந்த மக்களுக்கான நன்மைக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க? பாபர் மசூதினா வரல, ராமர் கோயிலுக்கு வரல, ராமர் ராஜ்யம்ங்கிறல, பாரத் மாதா கி ஜெய்ங்கிறல, ஜெய் ஸ்ரீராம் அனு ஸ்ரீராம்னு முழங்குறல. இதை தாண்டி உன்னோட அரசியல் என்ன? மக்கள் நலன் சார்ந்து இவங்க என்ன தேசத்தின் ஆபத்துக்கு வந்துட்டாங்க? தேசிய கலாச்சாரத்தில் ஆபத்து வரும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்தி என்ன பொருளில் சொல்றாங்க? அவர் சொல்ற கலாச்சாரம் தான், ஆர்எஸ்எஸ் சொல்ற கலாச்சாரம் தான் என்ன? அதான் நாம பேசுனது தான், இப்போ பேசுனது தான் கலாச்சாரம். அவங்களுடைய கலாச்சாரம் நீங்க ஒண்ணு வேண்டாம். ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூர் அலுவலகத்தில் அவர்களுடைய அடையாளமாக பாரத மாதா உருவம் இருக்குல்ல, அந்த பாரத மாதா உருவத்தை யார் முடிவு செய்தது? சரி, பாரத மாதாவின் கையில ஒரு கொடி இருக்குல்ல, அந்த கொடி இந்திய கொடியா என்ன கொடியது? மூவர்ண கொடியாது. அவன் இந்திய தேசிய கொடின்னு கூட நான் ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஒரு சொல் இருக்கு, அந்த மூவர்ணம்ங்கிறதுக்கான ஒரு இந்தி சொல், திரிங்கரா அப்படின்ற மாதிரி ஒரு சொல், அப்படிதான் சொல்லுவாங்க அதை. அந்த பாரத மாதாவின் கையில் ஏன் மூவர்ண கொடி இல்லை? காவி கொடி தானே இருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் இந்த தேசத்துக்கு அவனுடைய கலாச்சாரம் அதுதான். அவனுடைய கலாச்சாரம் என்பது இன்றைக்கு இந்த தேசத்தில் பின்பற்றி கொண்டிருக்கிற எந்த ஜனநாயகத்தையும், எந்த மதச்சார்பின்மை அரசியலையும், முற்போக்கை எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம பாஜக வந்து ஒரு பாசிச அரசியலை நோக்கி போகிறது. கடந்த தேர்தலையுமே பாசிச பாஜகவை முறியடிப்போம் அப்படிதான் நம்மளுடைய தமிழக முதல்வர் கூட அப்படிதான் சொல்லுவார். இந்த பாசிசத்துக்கும் ஆர்எஸ்எஸ்க்குமான தொடர்பு என்ன? நீங்க இந்த நாட்டில் காலம் காலமாக வாழ்ந்திருந்த மக்கள், இந்த பண்பாட்டோடு, இந்த மரபோடு, துன்பங்களோடு வாழ்ந்த மக்கள். நீங்க கோல்வால்கருடைய சில கட்டுரைகளை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்கள் இந்த தேச விடுதலைக்கு எப்படியெல்லாம் பங்காற்றினார்கள் என்று அவர் புகழ்ந்த கதைகளும் உண்டு. என்னென்ன உயிர் தியாகங்கள், என்னென்ன தியாகங்கள் செய்திருக்காங்க, ஈடிணையற்ற பங்களிப்புகளை செய்திருக்காங்க, இவர்களே எழுதியது உண்டு. இந்த பங்கு குறித்து இன்றைக்கு உங்களோட மதிப்பீடு என்ன?
இந்த பங்கை மதித்திருந்தீங்கன்னா, ஏன்னா இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய கட்டமைப்புக்கு அதெல்லாம் அடிப்படை இல்லையா, இந்த மக்களை அப்புறப்படுத்துவோம், விரட்டி அடிப்போம், அவர்களுக்கு இந்த மண்ணில் இடம் இல்லை. இல்லை, இது மூலயமா இஸ்லாமிய வெறுப்பின் மூலயமாக பாஜகவுக்கு என்ன அரசியல் இருக்குன்னு கேட்குறேன். பாஜகவுக்கு என்ன நலன் இருக்கு அதனால? பாஜக என்பது ஆர்எஸ்எஸ்னுடைய வெகுஜன அமைப்பு. அவர்கள் ஒன்றும் யாருக்கு நலன் இல்லைன்றதை பொறுத்தெல்லாம் பாஜக இயங்குவது இல்லை. அவனுக்கு இன்னைக்கு நெருக்கடி சிலரை பேசிட்டு இருக்காங்க. அவங்க இந்த 10 ஆண்டுகளில் என்ன செய்தாங்க? இன்றைக்கு அவர் சொல்றார், எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றுபட்டு மக்கள் தேசத்திற்காக எல்லாரும் ஒன்றுபடணும், தேர்தலில் பேசிக்கிறதெல்லாம் வேற. அப்படி தேர்தலில் என்ன பேசினாங்க? நீங்கள் செய்யாததை ஏதாவது பேசினாங்களா? இனிமேல் நீங்க செய்ய மாட்டீங்கன்னு ஏதாவது உறுதி இருக்கா எங்களுக்கு? நீங்க இந்த 10 ஆண்டுகள் நீங்க எல்லாத்தையும் தாண்டி இந்த குடியுரிமை திருத்த சட்டம்ங்கிற அந்த ஒன்று இன்றைக்கு நம்ம தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிற கத்தி. அடுத்த கத்தி அதுவா தான் இருக்குமா? இப்போ இனிமேல் அதை என்ன செய்ய போறோம்? ஆனா இந்த எதிர்கட்சியினுடைய எதிர்ப்பலைகளை அவர் சமாளித்தாகணும். அன்றைக்கு மாதிரி ரொம்ப எளிதாக அதை செய்திட முடியும் அப்படின்னு நான் கருதலை. ஏன்னா இன்றைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள் ஒரு போரைத்தான் எதிர்கொண்டுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாவற்றையும் நினைத்த நேரத்தில் நினைத்த வாக்கில் செய்கிற நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அந்த பணியை இந்த தேர்தலில் இந்த மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது, தேசத்தின் அக்கறை கொண்டிருக்கிறது செய்திருக்கிறார்கள். அதையெல்லாம் செய்ய முடியாது. நான் என்ன சொல்றேன், அதை கொண்டு வருவதற்கு நம்மளுடைய நோக்கம் என்ன? அது ஏன்னா அது நல்லா தெரியும், அதை பற்றி நம்ம விரிவா பேச முடியாது. இஸ்லாமியர்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்ட சட்டமா இல்லையா? இந்தியாவெங்கும் சிஏஏவுக்கு என்ஆர்சிக்கெல்லாம் எதிராக யார் போராடினார்? எந்த மதத்தினர் போராடினார்கள்? அந்த இஸ்லாமிய மக்கள் லட்சக்கணக்கில் இந்தியாவெங்கும் போராடினாங்க. போராடாத இடமே கிடையாது, எல்லா இடங்களில் போராடினாங்க. அவர்கள் இந்திய கொடியை ஏந்தி போராடினார்கள். இந்திய ஒவ்வொரு போராட்டத்தினுடைய திடலிலும் இந்திய கொடி பறக்க விடப்பட்டிருக்கும். தங்களுக்கான அடையாளத்தை காட்டக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்காங்க. நாங்கள் இந்தியர்கள், இந்த தேசம் எங்கள் தேசம், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள், எங்களை நீ எப்படி விரட்டி அடிப்ப என்று அவர்கள் அறவழியில் நின்று உன்னிடம் கேள்வி எழுப்புகிறார்கள். அவங்க அப்ப கூட உனக்கு எதிராக அரசியல் பண்ணல, அவங்க ஜனநாயக வழியில் அறவழியில் உட்கார்ந்து போராடினாங்க. அப்போ அந்த சட்டம் என்பது இஸ்லாமியர்களை குறிவைத்து கொண்டு வரப்பட்டது. நீங்க அந்த அசாம்ல அந்த மாநிலத்தில் இந்த என்ஆர்சி கணக்கெடுப்பு நடத்தியதில் இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் அல்ல, குடிமக்கள் அல்ல என்று அது கணக்கில் எடுத்தாங்க. அந்த கணக்கு கூட லட்சம், ஒரு 15 லட்சம் ஏதோ ஒன்று வந்தது. அந்த மாதிரி பண்ணாங்க. அப்போ அந்த மாநிலத்தினுடைய ஒரு பாஜக தலைவர், இங்க நமக்கு அண்ணாமலை மாதிரி ஒரு மாநில தலைவர், இங்கே யாரெல்லாம் இந்துக்களோ அவர்கள் தான் இந்தியர்கள், இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்தியர்களே அல்ல என்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொன்னார். அந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பல பிஜேபி தலைவர்கள் இந்த வாக்குமூலங்களை நரேந்திர மோடி, அமித்ஷா தவிர எல்லோரும் வெவ்வேறு மாநிலங்களில் 3 குற்றவியல் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்கள் ஒரு பக்கம் நடக்குது, நீட்டுக்கு எதிரான போராட்டம் இந்திய அளவில் நடக்குது. இதை மடைமாற்றுவதற்காக இப்பொழுது இந்த அறிவிப்பு வந்திருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை, இது அவர்களுடைய அரசியல் நோக்கம்னு சொல்றேன். மடைமாற்றுவதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க அது மடைமாற்றுவதற்காக ஏதோ ஒன்று செய்வது அப்படின்ற அர்த்தம் இல்லை. அது அவர்களுடைய அரசியல் நோக்கம். நீங்க அதான் சொல்றேன் பாருங்க, நீங்க இந்த மக்களை ஆர்எஸ்எஸ் கொள்கையை நோக்கி நகர்த்துவது அப்படிங்கிறது ஒரு பாஜகவினுடைய அரசியல் திட்டம். அது பாசிசத்துக்கு பழக்கப்படுத்துவது, அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது, அதனுடைய ஒரு பகுதி தான் இது. நீங்க இது இருக்கு, இன்கம் டாக்ஸ் இருக்கு, ஐடி இருக்கு, அந்த சிபிஐ இருக்கு. இந்த சிபிஐ, இந்த இன்கம் டாக்ஸ், இந்த நிறுவனங்கள், இந்த இதில் இருக்கிற ஊழியர்கள் இருக்காங்களே, இந்த ஊழியர்களை நீ ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம், ஆர்எஸ்எஸோட நீங்க தொடர்பு இருக்கலாம், ஆர்எஸ்எஸ்ல நீங்க இணைந்துக்கலாம், எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இது எப்படி செயல்படும்? இதுல தேர்தல் ஆணையம் இருக்கா இல்லையா? என்ன மாதிரி தாக்கத்தை இதை ஏற்படுத்தும் சொல்றீங்க? இந்த இருக்கிற இதில் இந்த தடையை நீங்க நீக்க, ஏன்னா நீங்க மற்ற எதையும் செய்ய முடியாது வேற யாரும். நீங்க இதுலயே இருக்கிற ஊழியர்கள், எனக்கு ஒரு மார்க்சிய சித்தாந்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு அமைப்போட நான் தொடர்பில் இருப்பேன், நான் அந்த அமைப்பில் நான் இருப்பேன், அந்த அமைப்பினுடைய கொள்கைகளை நான் சுமந்துக்கிட்டு தான் நான் பொது சமூகத்துக்கான ஊழியராக இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னா
நீங்க இப்ப சொல்றீங்க ஜமாதி இஸ்லாமிய அமைப்பை சொல்றீங்களா, அந்த அமைப்பு மொழி எனக்கு ஈடுபாடு உண்டு, அந்த அமைப்போடு நான் தொடர்பில் இருக்கேன் அப்படின்னு இன்னொரு அரசு ஊழியர் சொன்னா ஏற்பீங்களா? அப்போ இதற்கெல்லாம் இடமில்லை, RSSக்கு இடம் உண்டு. அப்படின்னா என்ன பொருள்? அவர்களுடைய கை அங்கே ஓங்குமா இல்லையா? அதற்கு நீங்கள் வழி திறந்து விடுகிறீர்களா இல்லையா? அப்போ RSS இதில் தாக்கம் செலுத்துமா இல்லையா? என்ன நடக்கும்னு நான் கேட்கிறேன். தாக்கம் செலுத்தினா என்ன நடக்கும்? இவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஈடி ரைடை வைத்து என்ன செய்தார்களோ அதை அவன் நோக்கத்துக்கு செய்ய பயன்படுத்துவான். அதற்கு பாஜக தடையாக இருக்க போறது இல்லை. பாஜக தானே இதுக்கு வழிவகுத்து கொடுக்குறான். அவன் எப்படி அதை இது எங்கள் மதச்சார்பின்மைக்கு, எங்கள் கொள்கைக்கு, எங்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானது, அவனே அதை தான் செய்துக்கிட்டு இருக்கான். பிஜேபிக்கு எதிரானவர்கள், பிஜேபி சொல் பேச்சு கேட்காதவர்கள், நான் சொன்னபடி நீ கேட்கல. நீங்க அதிமுக பிளவுபட்டு போதெல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்காரராக தானே நரேந்திர மோடி செயல்பட்டாரு. கட்ட பஞ்சாயத்து தானே பண்ணாரு அவரும் அமித்ஷாவும். நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கலைன்னா உன் பக்கம் ரைடு வரும், நீ ஒத்துக்கலைன்னா உன் பக்கம் ரைடு வரும். இன்னைக்கு சசிகலா ஒன்று பண்ணி கொண்டு இருக்கிறார், எடப்பாடி தரப்புல ரைடுகள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்ட பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நாளைக்கு நடக்கும். இந்திய அளவில் இஸ்லாமியர்களுக்கும் மற்ற மதத்தினருக்கும் எதிராக RSS ஏன் இதெல்லாம் செய்யாது? RSS இங்கே தாக்கம் செலுத்தும்னு சொல்றேன். முழுமையாகவோ அரைவோ ஆனா தாக்கம் செலுத்தும். வேற யாராவது தாக்கம் செலுத்த முடியுமானா முடியாது. அதுக்கு தானே இது வழிவகுக்கும். நான் என்ன சொல்றேன், பொதுவா என்ன இருக்கு, அரசு ஊழியர்கள் என்னென்ன நாம என்ன சொல்றோம், அரசு ஊழியர்களுக்கு அந்த உரிமை வேண்டும். அது எல்லா அமைப்புகள் தொடர்பாகவும் இருக்கணும், RSSலயும் இருக்கட்டும். RSSோடும் அரசு ஊழியர்கள் அவனுக்கு அது ஒரு கொள்கை. அதை போய் நீ எப்படி RSS கொள்கையை நீ பின்பற்றலாம், அதன் மீது உனக்கு எப்படி ஈடுபாடு வரலாம்னு யாரையும் கேட்க முடியாது. அது குடியாட்சியமாக, அது ஜனநாயகமாக எல்லோருக்கும் அந்த ஏன்னா அரசியலிலிருந்து விலகி யாரும் இருக்க முடியாது. அப்போ அவனுக்கு ஒரு அரசியல் கருத்தும் ஒரு ஈடுபாடும் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்குன்னா ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் தானே இருக்கும். சரி தோழர், நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணல் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள் தி நியூஸ் லைட்.